வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைப்பதில் காங்கிரஸ் கட்சி சில கோரிக்கைகளை முன்வைத்த நிலையில மு.க.ஸ்டாலின் முற்றிலும் மறுப்பு தெரிவித்து விட்டார். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவதற்கான கடைசி கட்ட பேச்சுவார்த்தைகள் பரபரப்பா நேற்று நள்ளிரவு நடந்து முடிந்திருக்கு. இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கடந்த தேர்தலில் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்து 25 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதுல 18 தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. இது மட்டும் இல்லாம அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடன் மு.க.ஸ்டாலின் கைகோர்த்து இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்த்தார். இந்த நிலையில வருகிற சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு 30 தொகுதிகள் வேணும், மேலும் 3 அமைச்சர்கள் பதவி வேணும் என ஒரு கடிதத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலினிடம் காங்கிரஸ் கட்சி மேலிடம் வழங்கியிருக்கு. இது குறித்து ஆலோசனை செய்த மு.க.ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம் தர முடியாது என்றும் 28 தொகுதிகள் ஒதுக்கி தருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறார். ஆனா அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சி பிடிவாதமாக இருக்கு. இதன் மூலம் எந்தவித முடிவும் எட்டப்படாத சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி சார்பில் திரைமறைவில் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில காங்கிரஸ் கட்சி தங்களுடன் கூட்டணி சேர்ந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்று விடலாம் என நம்புகிறது. அந்த வகையில எப்படியும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேர்த்து விட வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் சார்பில் டெல்லிக்கு தொடர்பு கொண்டு பேசி வராங்க. அதே சமயம் தமிழக காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிலரும் தமிழக வெற்றி கழகத்தின் திரைமறைவு பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. இதன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில காங்கிரஸ் கட்சிக்கு 70 தொகுதிகள் ஒதுக்கி தருவதாகவும் துணை முதல்வர் பதவி உட்பட 3 அமைச்சர்கள் பதவி தருவதாகவும் பேசப்பட்டிருக்கு. இதற்கு காங்கிரஸ் கட்சியில் பெரும்பாலானவர்கள் ஆதரவு தெரிவித்த நிலையில செல்வ பெருந்தகை போன்ற முக்கிய தலைவர்கள் விருப்பம் தெரிவிக்கல. அவர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம்னு நிலைப்பாட்டில் இருக்காங்க. இதனிடையே தமிழக கூட்டணி விவகாரம் குறித்து டெல்லி காங்கிரஸ் மேலிடத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்கு. திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் பற்றிய கூட்டணி தகவல்களை அறிந்து கொண்ட ராகுல் காந்தி சில தினங்கள்ல சென்னைக்கு வர இருக்கிறாங்க. அதற்கு முன்னதாக தனது முடிவை அவர் தெரிவிப்பார்னு தெரியுது. தமிழக வெற்றி கழகம் பக்கம் இணைவதால் அந்த கட்சி வெற்றி பெறுமா என்பது சந்தேகத்திற்குரிய நிலையில இருக்கும் பட்சத்துல திமுக தரப்பு வெற்றியடையும் என்பதால் திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்று ஆலோசிச்சு வராங்க. இருந்த போதிலும் தங்களுக்கு 70 தொகுதிகளும் துணை முதலமைச்சர் பதவி மேலும் 3 அமைச்சர்கள் பதவி வழங்கப்படும்னு வாக்குறுதி தரப்பட்டிருந்ததால தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம்னு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது. இதற்கான முடிவு என்ன என்பதை இன்னும் ஒரு சில தினங்கள்ல ராகுல் காந்தி தெரிவிக்க இருக்கிறார் என்பது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. இந்த பேச்சுவார்த்தை சமரசமாக முடியவில்லை என்றால் திமுக தரப்புல வேறு விதமான திட்டத்தை வகுத்து வச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகம் பக்கம் கூட்டணி வைக்கும் முயற்சியை மேற்கொண்டால் அந்த கட்சியை இரண்டாக உடைப்பது என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையில் புதிய காங்கிரஸ் கட்சி ஒன்று உதயமாகும்னு தெரியுது. இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியில் அதிருப்தியானவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைப்பார்கள் என்பது திரைமறைவு செய்தியாகும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.